ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. சேஃபாக செலிப்ரேட் பண்ணுங்கள். நம்ம ஃபஸ்ட்டு சாப்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா ப்ரீவியஸ் வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அண்ட் இது சாப்டர் 2ல் வவல்ஸ் பற்றினது. 6 லாங் வவல்ஸ், 6 ஷார்ட் வவல்ஸ். லாங் வவல்ஸ்னால் ஹெவி டாட் ஹெவி டேஷ் போடணும். ஷார்ட் வவல்ஸ்னால் லைட் டாட் லைட் டேஷ் போடணும். அண்ட் இதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட்டாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்காக 2 சென்டென்ஸும் இருக்குது. பா, மே, வி, ஆல், கோ, டு. இந்த சவுண்டோட நீங்கள் மைண்டில் ஞாபகம் வச்சுக்கணும். ஆன்ற சவுண்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி வருது இல்லைங்களா, அதனால தான் பவர் 3ன்னு போட்டிருக்கேன். மே, ஏ, எய் இந்த 2 சவுண்டில் வரும். இ, ஆல், ஓ, ஓ சவுண்டில் வரும். கோ, டு, ஊ சவுண்டில் வரும். ஓகேங்களா? தட் பென் இஸ் நாட் மச் குட். இது ஷார்ட் வவல்ஸ்குள்ள சென்டென்ஸ். இது எல்லாமே உங்களுக்கு சவுண்டு கம்மியாக தான் இருக்கும். அண்ட் சவுண்டு எப்படி கேட்டாலுமே ஸ்ட்ரோக்ஸ் தான் ஃபஸ்ட்டு எழுதணும். ஸ்ட்ரோக்கை ஃபஸ்ட்டு எழுதிட்டு தான் நமக்கு வவல்ஸ் எழுதணும். இதே ஸ்ட்ரோக் ஃபஸ்ட்டு எழுதிட்டு வவல்ஸ் முன்னாடி கேட்கும்போது மட்டும் முன்னாடி எழுதணும். வவல்ஸ் பின்னாடி கேட்டால் பின்னாடி எழுதணும். ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸுக்கு எப்படி எழுதணும்னு கேட்டிங்கன்னா, ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக் மொத்தம் எத்தனை இருக்குது? 5 இருக்குது. இது வந்து கே லைட் ஷேடில் இருக்கிறது, டார்க் ஷேடில் இருக்கிறது கே, எம், என், இன். இது ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக் சொல்லுவாங்க. இந்த ஸ்ட்ரோக்குக்கு முன்னாடி வவல்ஸ் கேட்டால் மேலே நம்ம வவல்ஸ் எழுதணும். இதே ஸ்ட்ரோக்குக்கு பின்னாடி வவல்ஸ் கேட்கும்போது கீழே நம்ம ஸ்ட்ரோக்ஸ் எழுதணும். எக்ஸாம்பிள் இங்கே ஹாரிசாண்டல் ஸ்ட்ரோக்ஸுக்கு நோ இருக்குது இல்லைங்களா, கீழே எழுதியிருக்கோம் பாருங்கள். நோ லாஸ்ட்டில் தான் உங்களுக்கு அந்த சவுண்ட் கேட்குது. ஸோ கீழே நம்ம வவல்ஸ் எழுதியிருக்கோம். கீ இங்கே ஸ்ட்ரோக்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே ப்ரொனவுன்சியேஷன் சென்டரில் இருக்கிறது பார்த்துக்கோங்க. எக் மேலே வவல்ஸ் எழுதியிருக்கோம், கீழே ஸ்ட்ரோக் எழுதியிருக்கோம். ஓகேங்களா? பே, மே, சாரி இது பே, பிஏ, பே பே பண்ணுறோம் இல்லையா, அதுக்கு ஸ்ட்ரோக் எப்படி எழுதணும்னா பி எழுதிட்டு வவல்ஸ் ஏ சவுண்டுக்குள்ளே வவல்ஸ் டாட்டு டார்க் டாட்டு எழுதுகிறோம். அதே மாதிரி ஏப் டார்க் டாட்டு பி ஸ்ட்ரோக். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கிறது. எக்ஸசைஸ்லேயும் உங்களுக்கு நிறையா கொடுத்துருப்பாங்க. புக்கில் நம்ம எக்ஸாம்பிள் எக்ஸசைஸ் எல்லாமே நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ ப்ராக்டிஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ மைண்டில் நல்லா ரிஜிஸ்டர் ஆகும். இது ஈட், ஈட் இதோட ஸ்ட்ரோக் இப்படி எழுதணும். டி வந்து த்ரூ த லைனில் டி டி எழுதிட்டு அதுக்கப்புறம் வவல்ஸ் எழுதியிருக்கோம். அப்பு பி எழுதிட்டு அதுக்கப்புறம் வவல்ஸ் சென்டரில் எழுதியிருக்கோம். இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னென்னா, உங்களுக்கு வவல்ஸோட ஸ்ட்ரோக் வந்து 90 டிகிரியில் இருக்கும். ஸ்ட்ரோக்ஸ் வந்து வவல்ஸை டச் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? நீங்கள் எப்படி எழுதுனாலுமே லெட்டர்ஸ் சின்னதாக எழுதினாலும் பெருசாக எழுதினாலுமே ஸ்ட்ரோக்ஸ் வந்து வவல்ஸை டச் ஆகாதபடி எழுதணும். நான் இப்போ எழுதியிருக்கிறது எல்லாமே அப்படி தான் எழுதியிருப்பேன். புக்ஸ்லேயும் அண்ட் பேக்கில் இருக்க ஆன்சர் கீ எக்ஸசைஸ்லேயும் அப்படி தான் எழுதியிருப்பாங்க. பென்சிலில் தான் நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணணும். நான் உங்களுக்கு தெரியறதுக்காக பென்னில் எழுதியிருக்கேன். ஓகேங்களா? டே இது டப்பு. இது டப்புன்னும் போது எந்த எக்ஸசைஸ் பார்த்தோம் ஞாபகம் வருதுங்களா? செகண்ட் 2, 1, 4 அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயிண்ட் லெட்டர்ஸ் எழுதுறதுக்கு சொல்லியிருப்பாங்க. மேலே டி, இது கீழே பி. டீயை லைட் ஷேட்லேயும் பியை டார்க் ஷேட்லேயும் எழுதியிருக்கேன். வவல்ஸ் அப் அப்படின்ற இதுக்கு வவல்ஸ் எழுதியிருக்கேன். அதே மாதிரி டீச். அண்ட் ஒன் மோர் திங், இதில் உங்களுக்கு ஃபஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், தேர்ட் பிளேஸ் போட்டிருக்கு இல்லைங்களா, இது வந்து அபோவ் தி லைன்லாம் ஃபஸ்ட் பிளேஸ். அந்த ஸ்ட்ரோக் வந்து லைனை டச் பண்ணாமல் இருக்கணும், அதுதான் அபோவ் தி லைன். செகண்ட் பிளேஸில் ஆன் தி லைன், லைனை டச் பண்ணி ஸ்ட்ரோக் எழுதணும். தேர்ட் ஒன் த்ரூ தி லைன், லைனை டச்
பண்ணி த்ரூ தி லைன கட் பண்றா மாரி நம்ம ஸ்ட்ரோக் எழுதணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டீ, ஈட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, த்ரூ தி லைன் இருக்கு இல்லைங்களா? இதெல்லாம் த்ரூ தி லைன். அண்ட் ஷார்ட்டன் புக்ஸ்ல உங்களுக்கு சாப்டர் 2 இருக்கு பாருங்க. இதுவும் புக்ஸ்லயே குடுத்துருப்பாங்க. இங்கிலீஷ்ல குடுத்துருப்பாங்க. நான் உங்களுக்கு புரியறதுக்காக தமிழ்ல ஃபார்முலா மாரி எழுதி குடுத்துருக்கேன். நீங்க எப்ப வேணா ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துக்கலாம். உங்களுக்கு புக்லேயும் ஒரு தடவ ரீட் பண்ணி பார்த்துக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா, காம், கேம், பெய்ட், பெட், ஈல் இது எல்லாமே எக்ஸர்சைஸ் தான். இது ப்ரெசீடிங் வவல்ஸ். எப், எய்ட், எச், எட்ஜ், ஆஃப், ஓத், ஏக், எக், எய்ம், இன், ஓர். இது எல்லாமே நீங்க பிராக்டிஸ் பண்ணணும். இந்த லைன்ஸ்க்கு நடுவுல ஸ்ட்ரோக்ஸ் இருக்கு இல்லைங்களா? எர்த், ஏப், ஏஜ், ஈட், லே, ரே, பே, ஜே இது எல்லாமே நீங்க ஒவ்வொன்த்துக்குமே நோட் போட்டு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்டு எக்ஸர்சைஸ் அப்போ சொல்லியிருந்த மாரி தான் ஃபுல் பேஜுக்கு நீங்க எழுதி பார்க்கணும். அப்பதான் மைண்ட்ல ரிஜிஸ்டர் ஆகும். அண்ட் நமக்கு இந்த ஸ்ட்ரோக்ஸு அண்டு ஷார்ட்டன்லர் மூலியமா படிக்கிறதால, இங்கிலீஷ் நாலேட்ஜும் நல்லாவே அப்கிரேட் ஆகும். மத்தவங்க ப்ரொனவுன்ஸ் பண்றதுக்கும், மத்தவங்க இங்கிலீஷ் தெரிஞ்சு பேசுறவங்களுக்கும் கம்பேர் பண்ணும்போது, ஷார்ட்டன் தெரிஞ்சு பேசுறவங்களோட ப்ரொனன்சியேஷனும் நல்லாருக்கும். அண்ட் கிளியரன்ஸா இருக்கும். கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம் அதிகம் இருக்காது. சுத்தமாவே இருக்காது கிராமர் மிஸ்டேக்ஸ்லாம். நல்லா தெளிவா பேசுவாங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் நாலேட்ஜும் அப்கிரேட் பண்ணிக்க முடியும் ஷார்ட்டன் கத்துக்கிறது மூலியமா. ஓகேங்களா? இதோட இன்னைக்கு கிளாஸ் முடியுது. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அண்ட் ஏதாவது அப்கிரேட் பண்ணணும், இல்ல இன்னும் டீச்சிங் ஸ்லோ பண்ணணுமா? இல்ல டீச் பண்றது நான் ஃபாஸ்ட்டா போறேனான்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் அத கமெண்ட் பார்த்துட்டு அதுக்கேத்தா மாரி அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். ஓகேங்களா? தேங்க் யூ. நீங்களும் சிறந்த ஸ்டெனோகிராஃபர் ஆகலாம். என்னோட சேனல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ ஸோ மச்.